தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பாகிஸ்தானின் கைபர் பக்துங்வா மாகாணம் வடக்கு வாஜிரிஸ்தான் மாவட்டத்தில் இன்று நடந்த பயங்கர குண்டுவெடிப்பு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணுவ வாகனங்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருந்தன. திடீரென சரக்கு வாகனம் ஒன்று வந்து ராணுவ வாகனங்கள் மீது மோதியது. அப்போதுதான் பயங்கர குண்டுவெடிப்பு நடந்தது. இதில் ராணுவ வாகனங்கள் சிதறின. பக்கத்தில் இருந்த 2 வீடுகளும் இடிந்து விழுந்தன. இந்த குண்டுவெடிப்பில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 13 பேர் கொல்லப்பட்டனர். 10 பேர் பலத்த காயமடைந்தனர். அப்பாவி மக்கள் 19 பேரும் பலத்த காயமடைந்தனர். சரக்கு வாகனத்தை ஓட்டி வந்தவரும் இறந்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் இது தற்கொலைப்படை தாக்குதல் என்பது தெரிந்தது. இந்த தாக்குதலுக்கு அபிஸ் குல் பகதூர் அமைப்பின் தற்கொலைப்படை பிரிவு பொறுப்பேற்றது. இது தெஹ்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் என்றழைக்கப்படும் பாகிஸ்தான் தலிபான்களின் ஒரு கிளை பிரிவாகும். தற்கொலைப்படையாக சென்றவர் சரக்கு வாகனங்கள் முழுதும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை நிரப்பிக் கொண்டு ராணுவ கான்வாய் மீது மோதி வெடிக்க வைத்தார். இதில்தான் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பெருத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. 13 வீரர்கள் இறந்ததோடு காயமடைந்த 10 வீரர்களில் சிலர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். பலுசிஸ்தான் மாகாணத்தில் எப்படி பலூச் விடுதலை ராணுவம் பெரிய தலைவலியாக இருக்கிறதோ அதேபோல் மேற்கு எல்லை முழுதும் பாகிஸ்தான் தலிபான்களின் ஆதிக்கம் பாகிஸ்தான் அரசின் நிம்மதியை கெடுக்கிறது. இவர்கள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள மலைப்பகுதிகளில்தான் முகாமிட்டுள்ளனர். பாகிஸ்தான் தலிபான்களும் ஆப்கானை ஆட்சி செய்யும் தலிபான்களும் வேறு வேறு அமைப்பினர். ஆப்கானில் எப்படி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று தலிபான்கள் துடித்தார்களோ அதேபோல் பாகிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பது பாகிஸ்தான் தலிபான்களின் கனவு. வேறு வேறு அமைப்புகள் என்றாலும் இரண்டுமே நட்பு அமைப்புகள். பாகிஸ்தான் தலிபான்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதே ஆப்கானை ஆட்சி செய்யும் தலிபான்கள்தான். பாகிஸ்தான் ஆட்சியாளர்களும் ராணுவமும் தான் பாகிஸ்தான் தலிபான்களின் எதிரிகள். இவர்களை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்க சமீபத்தில் ஆப்கன் எல்லைக்குள் புகுந்து பாகிஸ்தான் குண்டு வீசியது. இதற்கு ஆப்கன் பகிரங்கமாக கண்டனம் தெரிவித்ததோடு பாகிஸ்தான் மீதும் தாக்குதல் நடத்தியது. இதனால் பாகிஸ்தான் ஆப்கன் இடையேயான உறவு முறிந்தது. ஆப்கன் தொடர்ந்து இந்தியாவுடன் நெருக்கம் காட்டி வருகிறது.